கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் பேதுரு நமக்காக எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். என்னை யாரும் விசாரிக்கலையே, நான் இப்படி ஒரு துக்கத்தில் இருக்கிறேன், இப்படி ஒரு பாடல இருக்கிறேன், இப்படி ஒரு வியாதியில் இருக்கிறேனே, இப்படி ஒரு பலவீனத்தோடு இருக்கிறேனே, என்னை யாரும் விசாரிக்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள். மனுஷன் விசாரிச்சானா அந்த விசாரிப்பை கொண்டு போய் பல பேர்கிட்ட சொல்லி தூற்றி திரிவான். ஆனால் கர்த்தர் உங்களை விசாரித்து சொன்னால் உங்களுக்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். நீங்கள் திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள், நடப்பீர்கள். உங்களை தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் வந்து நம்மளை விசாரிக்கணுமே, மனுஷன் வந்து நம்ம கிட்ட கேட்கணுமே, நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். என்ன சொந்தம் வந்து விசாரிக்கலையே, பந்தம் வந்து விசாரிக்கலையே, என் மாமியார் விசாரிக்கலையே, என் மருமக அவங்களை யார் விசாரிச்சாலும் அந்த விசாரிப்பு 4 இடத்துக்கு பரவி போகும். ஆனால் தேவன் நம்மை அந்தரங்கத்துல வந்து விசாரிச்சார் என்று சொன்னால் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும், நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான தேவச்சனமே, நான் இப்படி எல்லாவற்றையும் எழுந்து நடுத்தரோடு நிற்கிறேன் என்று என் யாரும் விசாரிக்கவில்லை என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். யோபுக்கு அந்த சோதனை நம்ம யாருக்கு உலகத்தில் இருக்கிற யாருக்குமே வர கிடையாது. அதனால பிரியமான தேவச்சனமே, யோபு கூட ஆண்டவரிடத்துல தான் முறையிட்டார், மற்ற மனுஷத்துல முறையிடல அவரு. அதனால நமக்கு இருக்கிற போராட்டம், பிரச்சனை எதா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க அவருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்தி வைத்து ஆசையாய் ஆசீர்வாதித்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். கவலைப்படாதீர்கள். என்னுடைய பாரத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன், என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி கலங்குறீங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் யாரிடத்துலயாவது சொன்னா எனக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும், என் பாரத்துலேருந்து ஆண்டோட சமூகத்துக்கு போய் முட்டி போட்டுட்டு கண்ணீரோடு எல்லாவற்றையும் சொல்லுங்க. நீங்க என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அத்தனையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பெரிய போராட்டம், புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி கிடைக்கிறது போல நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுப்பார். அந்த அலைகள் எல்லாம் புரண்டு போகிற அலைகள், கொந்தளிக்கிற அலைகள் எல்லாம் தேவன் அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படியாப்பட்ட தேவன். உங்க இருதயத்துக்குள்ள எழும்பி இருக்கிற அந்த குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் அமர பண்ணி உங்களை அமைதி உண்டாக்கி உங்களை சந்தோஷத்தாய் சாந்தமாய் அமைதிப்படுத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, மனுஷன் விசாரிக்க வேண்டாம், கர்த்தர் உங்களை விசாரிக்கணும். அதனால தான் ஆண்டவர் இந்த நாள் அழகான வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் யார்? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு அவருடைய முகத்தையே நோக்கி பாருங்க. அங்கிருந்து உங்களுக்கு நல்ல பதில்கள் வரும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்பா, பரலோகத்தில் வாசம் பண்ணும் எங்கள் பரமபிதாவானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இருக்கிறவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பாரங்களை நீர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடினால் எல்லா பாரத்தையும் பிள்ளைகளும் மேல இறக்கி வைத்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை கேட்டு அவளை ஆசீர்வாதிப்பீராக. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்.